அழகேஷ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டீஸ் நடும். இதுக்கு முன்னாடி போட்ட 5 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் அந்த கதை தொடர்ச்சியாக புரியும். சரி வாங்க நம்ம கதை போகிறோமா. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அவன் ஒரு பக்கம் நிம்மதியா இருக்கும்போது என்ன வெளியில குதிரைகள் கத்துற சவுண்ட் கேக்குது, என்னாச்சு, இவ பேர் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கா அப்படின்னு ஜோயா கிட்ட அவ கேட்க, இவ பேர் தான் கீகி. கீகி நீ? ஆமா மாஸ்டர். அது என்னன்னா உங்களுக்கான பர்த்டே கிஃப்ட் எல்லாமே வெளியில நிக்கிற மக்கள் லைன் கட்டி நின்று கொடுக்குறாங்களே, அதுவும் இல்லாம இது கிட்டத்தட்ட 3 நாளா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முடிவே இல்லையா? அது உண்மைதான். இதை விட லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வார கணக்கில் கொடுத்தாங்க. என்னது வார கணக்கில் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகுறான். அதே மாதிரி இங்க பாரு கீகி, அவங்க கொடுக்குற எந்த ஒரு கிஃப்டா இருந்தாலும் நான் அப்படியே சும்மா வாங்கி விரும்பல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எதனா ஒரு உதவினா நான் பண்ணிதான் ஆகணும். அதனால எங்க கிஃப்ட் கொடுக்குற வர அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலா எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஒரு வேலையை தான் எனக்காக வந்து எல்பிஎம் வந்து பாத்துட்டு இருக்கா வெளியில. அதனால நான் பெருசா இதை பத்தி கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு மற்ற வேலைகளும் இந்த இடத்துல நிறைய இருக்கு. ஜெயபம் கேகி, உன்னுடைய வேலைக்கான நேரம் வந்தாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க போல நீ? என்ன மன்னிச்சிருங்க. இப்ப ஹீரோ கிட்டத்தட்ட 12 வயசு ஆன பிறகு கிட்டத்தட்ட தன்னுடைய மேஜிக் ஸ்வாடா இருக்கிற அந்த லிவிய தானே ஃபுல் மாஸ்டர் பண்ணிட்டான். அப்புறம் இம்பீரியல் ஆர்டரா மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸுக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து ஹீரோவை சமன் பண்ணிருக்காங்க. அவன் அந்த இடத்துக்கு போறான். அப்புறம் ஹீரோவும் உள்ள போகிறதுக்கான அனுமதி கேட்டு போகவும் உள்ள போன அந்த இடத்துல 4th பிரின்ஸ் இருக்கிறான். ஹென்ரி பிரின்ஸ் தான் வந்து இந்த மினிஸ்டர் பிரின்ஸ் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்காக நியமிச்சிருக்காங்க. வாடா நோவா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கூட இருக்கிற நைட்டும் குட் மார்னிங் வைஸ் பிரின்ஸ். என்ன பிரதர், என்ன பார்க்க சொன்னியா? ஆமாண்டா, ஒரு முக்கியமான விஷயம் தான். நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். நாங்க இந்த முறை வந்து இம்பீரியல் கமாண்ட் பவர்ல நம்ம ஆர்மியோடைய ஃபோர்ஸ் வந்து ரீசன் சொல்லக்கூடிய இவன் தான் வழி நடத்த போறான். இவன் தான் அதுக்கான லீடு. ஏன்னா சவுத்தன் பார்டர்ல வந்து கிளர்ச்சியாளர்கள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கிளர்ச்சியை பண்றதுக்காக. அதை தடுக்கிறதுக்காக தான் இவனை லீட் பண்ணி அனுப்ப போறேன். ஏற்கனவே அந்த இடம் ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு நிலைமையை மாற்றத்துக்காகவும் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை அடக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ஆர்மியை சேர்ந்த ஆட்களை நம்ம இந்த இடத்துல இருந்து அனுப்புறதுனால பிரச்சனை சீக்கிரமாவே தீந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் இவனை பார்க்க, இவர் பேர் தான் ரீஸ் கெல்கியா, 4th பிரின்ஸோடைய சபார்டினேட். இவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் என்னுடைய பிரதர்ஸோடைய நைட்ஸ்ல இவன் வந்து ஒரு விதி விலக்கப்பட்டோம். நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கலாமா? கேளுங்க பிரின்ஸ். எத்தனை சோல்ஜர்ஸ் நீ இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன்? உண்மையை சொல்ல. அவன் திருத்தருன்னு மொழிப்பான். என்னாச்சு, நான் உங்ககிட்ட கேட்டது உனக்கு புரியலையா? எத்தனை சோல்ஜர்ஸ் நீ இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன்? அது உண்மையிலே நோவா, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரியான கேள்வி அவனை கேட்கறேன்? நீ என்னடா கம்முன்னு இருக்க? பதில் சொல்ற அவனுக்கு. என்ன மறைக்கிற? என்ன மன்னிச்சிருங்க பிரதர், நீ டென்ஷன் ஆகாத. இது ஒன்னும் பெரிய சீரியஸான மேட்டர்லாம் கிடையாது. நம்மளுடைய இம்பீரியல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ்ல இருந்து தான் ஃபண்டிங் வருது. அந்த அடிப்படையில தான் நான் வந்து இவங்க கிட்ட கேட்ட எத்தனை சோல்ஜர்ஸ் அவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு. ஏன் இந்த கேட்கறேன்னா, இந்த இடத்துல படைப்பலத்துக்கு ஆட்கள் கம்மியா இருந்தாங்க பட்சத்துல நம்ம நான் சோல்ஜர்ஸா இருக்கிறவங்களை வந்து வெளியில இருந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். அதன் அடிப்படையில வந்து வெளியில இருக்கிற நிறைய மெர்ச்சன்ஸ் கூட நம்ம கொலாபரேஷன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தான் இந்த பணத்தை எல்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுறதுனால இந்த ஒரு விஷயத்துல முக்கியமா நிறைய விதமான டீட்டெயில் நம்ம வாங்கி ஒப்பந்தம் போடணும். அதனாலதான் கேட்டேன். என்ன மன்னிச்சிடறா உன்ன அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாவான். வெயிட் பண்ணுங்க பிரதர், அவன் மேல நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. ரைஸ், எதுக்கு கம்முன்னு இருக்க? என்ன உண்மையை அதை சொல்லு. என் பிரதர் உன்னை எதுவும் பண்ண மாட்டாரு. ஒரு ஜெனரலுடைய அத்தாரிட்டியை வந்து புதிய சோல்ஜர்ஸை உள்ள சேர்க்கணும்னாலும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா பேசி ஆகணும். அதனால எந்த ஒரு விஷயத்துல நீ இருக்கிற பொசிஷன்ல இருந்து நீ பண்ண விஷயத்தை மறைக்காம சொல்லு. ஏன்னா நீ பண்றது பெரிய குற்றம்லாம் கிடையாது. அதனால உன்னை நீயே பிளேம் பண்ணிக்காத. முக்கியமா நீ அந்த மாதிரியான விஷயத்த சோல்ஜர்ஸை வெளியில இருந்து எடுக்கிறனா கூட அது கண்டிப்பா நம்மளுடைய ஆர்மிக்கு பெரிய நல்ல விஷயம் தானே. நீ சொல்றதும் சரிதான் நோவா. கிட்டத்தட்ட முன்ன சொன்னப்போ ஒரு 1,00,000 சோல்ஜர்ஸை நம்ம எப்படியாச்சும் இதுல கேதர் பண்ணி ஆகணும்னு பேசணும். ஆனா கிட்டத்தட்ட இப்போ அது ஆக்சுவல் நம்பரா கிடையாது. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் செயல்பட்டு இருக்க நோவா. நான் எதிர்பார்த்தது காட்டிலும் இதுல இருந்து உண்மையை நீ வெளியே கொண்டு வந்துட்டு, இல்லைன்னா நான் ஏமாந்து தான் போயிருக்கணும். ஹீரோவும் இங்க பாருங்க ரேசி, நீங்க பண்ணது பெரிய குற்றம் இல்ல, ஆனாலும் நீங்க மறைச்சதுதான் பெரிய குற்றம். அதனால இதுக்கப்புறம் தேவையில்லாம மறைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா வரக்கூடிய பெரிய பேட்டில் நம்மளுடைய எம்பரர் சார்பா நீங்க விக்டோரியா வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு வகையில எங்களுக்கே துரோகம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. அதனால எத்தனை பேர் மொத்தமா? கிட்டத்தட்ட ஒரு 2000. உங்களால அதுக்கு மேலேயும் கொண்டு வர முடியுமா? முடியும். ஆனா நான் கொஞ்சம் ஒரு பெண்ணும் பேப்பர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ எதுவுமே எழுதி அவங்க கிட்ட கொடுக்குறான். இந்த இது எடுத்துன்னு போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ்ல போய் கொடு. அப்பதான் எவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்க இப்போதைக்கு அதுக்கான ஃபண்ட் வாங்காம சோல்ஜர்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமா 2000க்கும் மேலான சோல்ஜர்ஸ் நமக்கு இந்த முறை தேவை. இது எல்லாமே பொறுப்பு உங்ககிட்டயும் ஒப்படைக்கிறேன். ஓகே பிரின்ஸ். அதே மாதிரி எக்காரணம் கொண்டு நாங்க இதுல
தோத்து போக கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம் அப்படின்னு ஹீரோவுடைய கோவத்தை பார்த்துட்டு அவன் பயத்துல அப்படி பண்ணிடுறான். அப்புறமா இவனுக்கு 2 பேரும் கேரேஜ்ல வந்துட்டு இருக்கானுங்க. ஆனாலும் நோவா, வார்ல உனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் நீ என்ன பேட்டிலுக்கு கூப்பிட கூடவே. ஆமா, ஆனா இப்போதைக்கு என்னோட வயசு 12 இருக்கேன். இருந்தாலும் எனக்கு காமெடியான விஷயம் பார்த்தா இன்னமும் என்னுடைய லெவல் வந்து 1 தான் இருக்கு. ஆனாலும் இதுதான் இம்பீரியல் ஃபேமிலியோட ரூல். பல ராயல் பேபிஸ் எல்லாமே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்து எப்பவுமே பிறந்த உடனே இறந்துருவாங்க. அவங்க உயிரோட இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் ரொம்ப காலங்களுக்கு. ஏன்னா அடையாளம் தெரியாத இந்த நாட்டுக்கு புறம்பானவங்க அந்த குழந்தைகளை வந்து கொண்டுடுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க அவங்க தான். அவங்களே இல்லைன்னு போது கண்டிப்பா அந்த நாடு சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த ஒரு பிரின்ஸா வளரணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால நான் இன்னும் பெரியவனா வளர்ற வரைக்கும் கொஞ்சம் பேட்டில் ஃபீல்ட்ல உஷாரா தான் இருக்கணும். என்ட்ரி ஆனாலும் இங்க பாரு நோவா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்றதை நீ நினைக்கிற. ஆனா இந்த வயசுல உனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நான் எம்பரர்ல கொடுக்குற ஆர்டர் என்னவோ நான் அதை பார்த்து சரியா பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் சரி, உன்னுடைய லிவேத்தனை எப்படி பயன்படுத்துற அது எல்லாமே பர்ஃபெக்டா போதுன்ற மாதிரி அவன் கேட்டு வந்துட்டு இருக்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒரு சந்தைக்குள்ள வந்து ஒரு குட்டி பொண்ணு பயந்து ஓடி வந்து அவங்க கேரேஜ் முன்னாடி விழுறதுல இவங்களும் பதறி போயிடுவாங்க. என்னடா ஆச்சு, எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னமும் நிறைய பசங்க வந்து அந்த இடத்துல வந்து கத்துறாங்க. ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு என்னமோ பிரச்சனை சொல்லிட்டு கீழே இறங்குறான். இதே சமயத்துல பார்த்தா நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வந்து அந்த குழந்தைகளை பிடிச்சி இழுதுன்னு போக பாக்குறாங்க. எங்க போறீங்க, ஒழுங்கா திரும்ப வாங்க குட்டி சாத்தாங்களா, எங்க ஓட பாக்குறீங்க, யாராச்சும் எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இன்னொரு பக்கம் ஃபீல் பண்ணுதுங்க. அந்த டைம் ஹீரோவும் நிறுத்துங்கடா, டேய் குட்டி குஞ்சம், உனக்கு என்னடா வேலைங்க, உன்னுடைய பிரச்சனையே அது கிடையாது, இந்த இடத்த விட்டு போயிடு. நீங்களாம் யாரு, உங்களுடைய வேலை என்ன, நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்க, நீங்க பண்ற பிசினஸ் உடைய பேர் என்னன்றது எல்லாமே எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாம ஸ்லேவ் ட்ரேடிங் பண்றது இந்த நாட்டுடைய பெரிய குற்றம். நீங்க இம்பீரியல் லாவைய மீறிட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ சட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது அவன் கடுப்பாயிட்டு அடிக்கிறது வரானுங்க. என்னடா பேசிட்டு இருக்க, எங்களுக்கு அந்த சட்டம் கிட்டலாம் எதுவுமே தெரியாதுடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, சாவடான்ற மாதிரி அவன் போட்டு அடிக்கிறது வரானுங்க. ஹீரோ பார்த்தா முன்னாடி விட இப்ப லிவியத்தான பயன்படுத்துறதுல ரொம்ப பர்ஃபெக்டா மாறிட்டான். கையை நீட்டும் போதே பார்த்தா அந்த லிவியத்தான் அப்படியே ஸ்மோக் ஆட்டம் வெளிப்பட்டு அப்படியே ஸ்வாட் ஃபுல்லா வந்துட்டு அதுங்களை போட்டுதெல்லாம் ஆரம்பிக்க பாருங்க. சூப்பரா பண்ணுடா. அங்க பாத்தீங்களா ஷார்ட் மாஸ்டர் வேற லெவல்னு சொல்லிட்டு மக்களும் ஒரு பக்கம் ஹீரோவை பாராட்டுறாங்க. அந்த டைம் அந்த குட்டி பசங்க கிட்ட நீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் இல்லையா, இல்ல நாங்க நல்லா தான் இருக்கோம், உங்களை அண்டர் கிரவுண்ட் ஸ்லேவ் ட்ரேடிங்ல வித்தாங்களா, ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுகுறாங்க. நாங்கெல்லாம் நல்ல ஒரு வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு எங்களை விற்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேசுறத நிறுத்துமா அப்படின்னு பார்க்க ஒரு கிழட்டு போய் அங்க வருவான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் வைஸ் பிரின்ஸ், நான் தான் இந்த குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிற ஆளு, நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா உங்களை நான் இந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுவேன். என்னுடைய பேரு உங்களுக்கு தேவையில்லாது. இப்போதைக்கு என்னால இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கில்பர்ட்டுக்கு கீழே வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு கீழே வேலை செய்யறியா, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டது இல்லையே. எப்படி கில்பர்ட்டு கீழே வேலை செய்யறான், ஒருவேளை எதனா பொய் சொல்றானா, ஆனா ஒருவேளை உண்மையா இருந்தா. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு யோசிக்கிறான், கண்டிப்பா இந்த இடத்துல அவனுக்கு எதிராக செயல்பட்டுனா பெரிய குற்றம் ஆயிடுமே, நீங்க பெரிய தப்ப பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு நாங்க வேலை செய்யறதுனால நீங்க எங்க மேல கையை வச்சதே பெரிய விஷயம். நான் வேணா அவர்கிட்ட இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தும் நடக்காத மாதிரி சொல்லிடுறேன், நீங்க அந்த குழந்தைகளை என்கிட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும், பிரதர் ஹென்றி இந்த ஆளை நீங்க எங்கன்னா பாத்திருக்கீங்க, இல்லடா எனக்கு இவனை பத்தில நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது, இவனை நான் பார்த்ததும் கிடையாது. பாத்தியா இந்த இடத்துல பிரதர் ஹென்ரியை உன்னை பார்த்ததுலன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணிட்டோம், இல்ல நாங்க வந்து சீக்கிரட்டா தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிற கில்பர்ட் கூட மீட்டிங் எல்லாம் போட்டு பேசுவோம், நான் அந்த அளவுக்கு வேற யாருக்கும் தெரிய மாட்டேன். என்னடா கதை ஆழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு தன்னுடைய லிவியத்தான் பவரை வெளிப்படுத்தவும் பாருங்க. அவன் பாக்குற பார்வையிலேயே பார்த்தா அவன் அந்த ஆளை வந்து கீழே படுக்க வச்சிருவான். அப்புறம் ஹீரோவும் மக்கள் கிட்ட, இங்க பாருங்க மக்களே, இந்த நடந்த ஒரு விஷயத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு எதிராக செயல்படல, ஏன்னா இந்த ஒரு ஆளை வந்து என்னுடைய ஹென்றி பிரதரை பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது இவன் சொல்ற விஷயத்தை என்னால நம்ப முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, உண்மைதான் அவன் ஒரு ஏமாத்தக்காரனா கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க 2 பேரும் பிரின்ஸ் தானே, அதுலயே முக்கியமா அந்த குட்டி பையனா இருக்கவரு நம்ம புதுசா வந்த வைஸ் பிரின்ஸ் அப்படின்னு ஹீரோவை புகழ்ந்து பேசுறாங்க இன்னொரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்கிட்ட உடனடியா இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரையுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருக்கிற கில்பர்ட்டோடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுங்க, அவர்கிட்ட இவங்க உங்களுடைய ஆட்களான்ற விஷயத்தை கேட்டுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் உடனடியா வேணும். அப்புறம் இந்த பசங்க எல்லாருமே என்னுடைய மேன்ஷனுக்கு வரணும். இப்போ என்றி அண்ணனும் பாராட்டுறான், நவா உண்மையிலே பிரில்லியண்டா செயல்பட்டுட்டான். ஆனா கில்பர்ட் பிரதருக்கு தெரிஞ்ச ஆட்களா இவங்க இருக்கிறதுனால என்னால இவங்களை கொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு பிடிக்காத விஷயமே இவனுக்கு எப்படி இல்லீகலான ஒரு ஸ்லேவ் ட்ரேடிங்ன்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு பிசினஸ்க்கு என்னுடைய பிரதர் வந்து துணையா இருக்கானா, எப்படி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவனுக்கு சொல்லிட்டு கிளைம் பண்றானுங்க, ஒருவேளை பொய்யா இருக்குமோ. அதனாலதான் முதல்ல அவர்கிட்ட வந்து இவங்களை ஒப்படைச்சிட்டு அவரே எனக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், நீங்க உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துறேன். அதுக்கப்புறம் நைட் டைம்ல இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும் போது அந்த டைலான் பட்லரும் அந்த அதுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போயிடுவாரு. என்னடா ஆச்சுனோவா, என்ன விஷயம், ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கில்பர்ட் கிட்ட இருந்த மெசேஞ்சர் வந்திருக்கான். ஓஹோ, என்ன சொல்லியிருக்கான், அவங்க எல்லாரையும் பிடிச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான். அவர் வந்து எந்த விதமான ஸ்லேவ் ட்ரேடிங் பிசினஸுக்கும் ஒப்புதலும் கூடவே எந்த ஒரு உடந்தையாவும் இல்லையா இது இருக்கும். அதனால இன்னைக்கு சொன்ன அந்த ஆட்கள் எல்லாருமே பொய்யானவங்களா, இவனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லையா. நாளைக்கு அவங்கள வந்து கோர்ட்ல சமன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போகிற சமயத்துல வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. சரிதான், இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு பக்கம் இவங்க யோசிக்க, அப்பதான் இவங்களுக்கு கில்பர்ட் மேலேயே சந்தேகம் வருது. ஒருவேளை எங்க அண்ணன் தான் போய் சொல்லி ஒருவேளை இந்த மாதிரியான இல்லீகலான பிசினஸ் அவன் பண்ணிட்டு இருக்கான், நாங்க அவங்களுக்கு தெரியாதனமா பிடிச்சதுனால அவன் என்கிட்ட நடிச்சு மறிச்சு சொல்றானா. என் பிரதரும் கண்டிப்பா அதை தான் யோசிப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவனுக்கு இதுல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா ஹென்றி அண்ணா எதை யோசிக்கிறேன், கண்டிப்பா கில்பர்ட் அண்ணா வந்து
வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனடியாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? உடனடியாக இருக்க மாட்டான்னு நான் ஒரு வகையில் நம்பிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அவன் ப்ரைவேட்டாக சில எஸ்டேட்ஸை வாங்கி சில பல விஷயங்களை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன சொன்னான். ஆனாலும் எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. என்னை மன்னிச்சிடுறா. உன்னை ஏன் இதில் கூட்டம் சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நீ தான் சிறப்பான பிரின்ஸ். ஏன்னா கில்பர்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்ஸா இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்ன்ற முறையில வந்து லம்ப அப்பாவுடைய அந்த த்ரோன் பதவிக்கு ஏத்த ஆளே கிடையாது. அவனுக்கு அதுக்கான தகுதியே இல்லை. ஏன்னா அவன் ஸ்லேவ் ட்ரேடிங் அண்ட் பிரைவேட் எஸ்டேட்ஸ்ல பொண்ணுங்களை வச்சு தப்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் வியாபாரமா. அந்த மாதிரியான செயலை நீ ஒன்றும் செய்யலையே, அதனாலதான் நீ சிறந்தவன் சொல்றேன். பரவாயில்லையே, உனக்கும் இந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க. ஓ, அப்ப உங்களுக்கும் இது தெரியுமா? பெருசா தெரியாது, பட் ஆனா சில விஷயங்கள் மட்டும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பசங்க எல்லாருமே வர வச்சுக்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல எந்த விதமான கஷ்டமும் பட தேவையில்ல, நீங்க சுதந்திரமா இதுக்கப்புறம் வெளியே போகலாம். அந்த டைம் அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவும் என்னாச்சு யோசிக்கிறீங்க, போறதுக்கு எங்கேயும் இடம் இல்லையா? உண்மையா சொல்ல போனா எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய பேரண்ட்ஸே வருஷம் அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசிகளை வாங்குறதுக்கு பதிலாக தான் எங்களை காசுக்காக வித்துட்டாங்க. எங்க அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களும் அதே விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான். கண்டிப்பா இவங்க திரும்பவும் வீட்டுக்கு போனா அவங்க திரும்பவும் ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் கிட்ட இவங்களை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைலான், நீங்க இவங்க எல்லாரையுமே கூட்டின்னு போயிட்டு நல்ல ஒரு துணிகளை போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து சரியான ஒரு வேலையை உங்களுக்கு தங்கறதுக்கான இடத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க. முக்கியமா இவங்க என்ன படிக்க விரும்புறாங்களோ அந்த ஒரு படிப்பை இவங்களுக்கு கொடுங்க. ஓகே மாஸ்டர், நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லவும் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே. அப்படின்னா நீங்க எங்களை வாங்க போறீங்களா? நான் வாங்க போறேன்னு சொல்லல, உங்களை நான் இந்த இடத்துல சுதந்திரமா வளர்க்க போறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போயிட்டு சுதந்திரமா பண்ணுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் டைலான், நீங்க கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க சொல்லவும் அப்புறம் அவர் வந்து பக்குவமா அந்த பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஷெர்லியும் அடேங்கப்பா பீப்புள்ஸ் தான் நம்மளுடைய ட்ரெஷர்ன்ற விஷயத்தை இவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. இவர மாதிரியான ஒரு ஆளு கூட நான் வேலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ ஒரு பக்கம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்விஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹெட்மேட் அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். மாஸ்டர் எங்களை கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம்? எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய கிஃப்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், அதுக்காக நான் அவங்க வர சொல்ல ஒண்ணு இந்த இதை பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோ ஏதோ ஒரு பேப்பர் கொடுக்க அவ அதை ஓபன் பண்ணி பாப்பா. இது என்ன? இது நீ வேலையை விட்டு போறதுக்கான ரிசைன் பேப்பர். இதுக்கப்புறம் நீ எனக்காக அல்மெலியால இருக்கிற ஒரு ஸ்மால் ரீஜியனை அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ண போறேன். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக போறேன். ஆமா, நீ ப்ராப்பரான ஒரு அபிஷியல் கவர்மெண்ட் சர்வெண்டா வேலை பார்க்க போற இதுக்கப்புறம் எங்களுக்கு. ஆனா இந்த மாதிரியான பொறுப்பு வர்றதுலாம் ரொம்ப ரேரான விஷயம். இந்த ஒரு பொறுப்பு வந்துட்டா போதும் அவங்களுக்கு ஒரு ஸ்மால் ரீஜன் கொடுத்து அவங்களுக்கான பதவியில அவங்கள ஒரு முக்கியமான ஆளா மதிப்பாங்க எல்லாருமே. எம்பரர்ல தனி மரியாதையா இருக்கும் இவங்களுக்காக. இது கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரமோஷன் மாதிரி நம்ம எல்வினுக்கு. நான் இதை உனக்கு கொடுத்ததுக்கான காரணமே பல வருஷமா நீ என் கூடயே வேலை பார்த்துட்டு இருக்க. உன்னுடைய இந்த புத்திசாலித்தனமான விஷயங்களை பார்த்து என்னுடைய மேட்ல நீ தான் தலை சிறந்தவளா இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் உனக்காக கொடுத்துருக்கேன். அதனால உன்னுடைய திறமைகளை இந்த இடத்துல வேஸ்ட் ஆக வேணாம், நீ அங்க போயிட்டு வேலை செய். ஆனா மாஸ்டர் இங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க கூடயே தான் இந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களை விட்டு நான் போறதுக்கு ஆசைப்படல, எனக்கு அது தெரியும். ஆனாலும் இது என்னுடைய ஆசை. நீ இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் எனக்கு கீழே இருந்து நீ வேலை பார்க்க போறேன், எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கறதுல கண்டிப்பா உங்களுக்காக பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவ கிளம்பின பிறகு ஷெர்லியும் நீங்க வேற லெவல் தான், ஏன் இப்படி சொல்ற? எல்லாரையுமே நீங்க ரொம்பவும் அன்பாவும் மதிக்கவும் செய்றீங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பிரின்ஸா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த டைம் அவனை கூப்பிட்டு இங்க பாரு ஷார்லி, இந்த மாதிரியான விஷயங்களை நீ எப்பவுமே வெளிய இடத்துல பேசிடாத. உனக்கு பல முறை அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, உன்னுடைய பொறுப்புல என்னவோ அதுல தான் இருக்கணும்னு. ஆமா, என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் ஹீரோ அந்த விட்டு கிளம்பினாலும் இவ பார்த்தா என்ன சொல்லாலும் நீங்க ரொம்பவும் அமேசிங்கான ஆள் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நோவாவை மேஜிஸ்ட்ரி கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோ பண்ண வேலைகள் எல்லாமே. அதுல கில்பர்ட்டோடைய அந்த தப்பான விஷயங்களுக்கு ஆதரவா இருந்த அந்த ஒரு ஆட்களை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் பண்ண விஷயங்களும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு இப்ப கேட்கறதுல கில்பர்ட்டுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கலான்றத கேட்கறாரு. பக்கத்துல இருந்த அந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரும் மேஜிஸ்ட்ரி இந்த மாதிரியான பெரிய குற்றத்தை பண்ணதுக்காக கண்டிப்பா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுல கூட பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல இருக்க முக்கியமான ஆட்கள் இந்த விஷயத்தை கேட்ட உடனே சிரிப்பாயிட்டு உண்மைதான், என்னதான் பெரிய பொறுப்புல இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தப்பு இல்ல, பட் இருந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ்ன்ற முறையில இதெல்லாம் லாலாம் வேலை செய்யாது அவங்களுக்கு எதிராக அப்படின்னு கூச்சல் போட்டு அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. என்னுடைய பிரதர் பெரிய தப்பு பண்ணிருக்கான். மேஜிஸ்ட்ரி அவங்களுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தின யாரா இருந்தாலும், ஏன் நானேவா இருந்தாலும் ஒரு குற்றத்தை பண்ணிருந்தா அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து ஒரு பெரிய தப்பு பண்ண அவரை தண்டனை கொடுக்கறதுல தப்பு கிடையாது. உடனே பார்த்தா எல்லாரும் வாயை பொழந்து பார்ப்பாங்க. என்னது இம்பீரியல் ஃபேமிலியில இருக்கவனையே சாதகமா பேசுவான்னு பார்த்தா அவனுக்கு பாதகமால அவன் கொண்டுடலாம் சொல்லிட்டு பிளான் பண்றான்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இந்த இடத்துல வந்து நியாயமா இருக்கான். என்னதான் தான் ஃபேமிலி சேர்ந்தவங்க வந்து குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்களும் தண்டனை அனுபவிக்கணும்னு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை எங்க அப்பாவுக்கு கோவத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். ஆனா நான் எதுவும் பெருசா தப்பா சொல்லிடலையே, எதுக்காக இவ்வளவு ஷாக்கா இருக்காங்க எல்லாரும்? நான் உண்மையா தானே சொன்னேன். அதே அவங்க அப்பாவை சிரிப்பாரு. நான் பெட்டு கட்டினதுல ஜெயிச்சிட்டேன் பாத்தியா பிரைம் மினிஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். இவரை என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் ஒரு சின்ன பெட்டு கட்டினேன். அது என்னடானா இம்பீரியல் ஃபேமிலியில இருக்கிறவன் வந்து பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமான்ற விஷயத்துல வந்து நாங்க தீர்மானமா இருந்தோமா. அதுல நீ பண்ண இந்த ஒரு செயல்கள்ல கண்டிப்பா நீ நியாயமா இருக்கியா இல்ல அவனை வந்து காப்பாத்தலான்னு பாக்குறியான்றதுல நாங்க ஒரு பெட்டு கட்டினோம். அதுல நான் தான் ஜெயிச்சேன். என் பையன் எப்பவுமே நியாயமா தான் இருப்பானு. எனது வெறும் டெஸ்ட்டுக்காகவே இப்படி என்ன பண்ணாங்க. ஆனா ஹீரோக்கு புரியல, இவனுடைய இந்த ஒரு நியாயத்தினால
இவனுக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும்னு. இது பண்ணதுக்கான காரணமே உன் மேல இருக்கிற சந்தேகத்தினால கிடையாது. நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்க, நீ அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு விஷயத்தினால உன்னை நம்பி எல்லாருமே இருப்பாங்க. அதனால இந்த எம்பர்ல உன்னுடைய பேர் இதுக்கப்புறம் நோவா அரரட் மினிஸ்டர் ஆஃப் தி ஜஸ்டிஸ் நான் வைக்கிறேன். ஹீரோக்கு அதுக்கப்புறம் வேற லெவலான பேர் கொடுக்குதுல அவன் சந்தோஷமாக மக்கள் உன்ன பக்கம் ஹீரோவை புகழ்ந்து தள்ள. அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப பார்த்தா அந்த சீட்டுக்கு வந்திருக்க அந்த பொண்ணு பார்த்து அழகா பாடிட்டு இருக்கா. எல்லாருமே அதை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பத்தாது. அப்புறம் பார்த்தா நம்ம கெல்வின்ற அந்த ஹெட்மேடும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவங்க எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க அழுதுக்குன்னு. அந்த பசங்களும் நல்லபடியா வளர்றாங்க. ஷெர்லி இன்னொரு பக்கம் தன்னுடைய ட்ரைனிங்கை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம கில்பர்ட்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த விஷயம் பார்த்தா இன்னொரு பிரின்ஸ் இருப்பான்ல, அவனுக்கு போகிறதுல அவன் கேட்ட உடனே வில்லத்தனமா சிரிப்பான். சூப்பரான விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து மேஜிஸ்ட்ரி அந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்தது எல்லாமே உண்மையாகுது, உண்மைதான், இது எல்லாமே நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, அந்த ஒரு டைமுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல சொல்றதுல அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சு நம்புறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.